ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட பொருளோட இமேஜ், ப்ரைஸ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் செட்டு தான். சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு செட்டு. ஒரு பானை மாதிரி இருக்கிறது. ஒரு 10 பீஸ் இருக்குதுல. 2 இது பானை மாதிரி இருக்கக்கூடியது. இது சின்னதாக ஒரு பச்சை கலரில் இருக்குது. ஒன்றுமே ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடியது தான். இது சப்பாத்தி கட்டை மாதிரி செஞ்சுருக்குறாங்க சின்னதாக மினியேச்சரில். இது உங்களுக்கு எச்சி பனிக்கு மாதிரி இருக்கிறது. அடுத்ததாக 2மே உங்களுக்கு ஒரு அடுப்பும் அதுக்கு மேலே வைக்கிற பானையும் மாதிரி இருக்குது. சின்னது நம்ம கிடைக்கும் போது ஒரு மினியேச்சர் செட்டு போட்டுகிட்டே இருக்கிறோம். இது ஒரு ஊறுகாய் ஜாடி மாதிரி மூடியோடு இருக்கக்கூடிய ஒரு பீஸு. மொத்தம் ஒரு 10 பீஸ் கிட்டே இருக்குது. இந்த பீஸு செட்டாக அப்படியே 700 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 700. அடுத்ததாக பார்க்குறது ஒரு விளக்கு தான். இது பழனி முருகன் விளக்குன்னு சொல்லக்கூடியது. பழனியில் பண்ணியிருக்கிறாங்க. முருகன் விக்கிரகம் இருக்க மாதிரியான ஒரு விளக்கு. அதில் பின்னாடி பழனினே எழுதியிருக்கு. இது நல்லா புழங்காத விளக்கு தான். அந்த காலத்தில் வந்திருக்கு இந்த மாதிரி. இந்த விளக்கு 900 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க, 900. உங்களுக்கு 4 இன்ச்சு ஹைட் இருக்குது. மேலே கொடி மாதிரி வச்சுருக்குறாங்க. முருகன் சிலை அதுலேயே இருக்குது. நல்ல வித்தியாசமான ஒரு விளக்கு. இதில் வித்தியாசமான பொருள் அப்படிங்கிறதுல பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு செயின் தான். இது நல்லா கும்பலாக இருக்கக்கூடிய ஒரு மாடலில் இருக்குது. நல்ல சாமி சிலைகளுக்கெல்லாம் போட்டு விடுறதுக்கு, இல்லைன்னா அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சுருந்தோம்னா அதில் போட்டு விடுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தியாசமானது அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதில் 108 மணி இருக்கக்கூடியதுங்க. ஒவ்வொரு மணியுமே பித்தளை மணி. 108 மணி இருக்குது. நம்ம பூஜை ரூமில் ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறதுக்கோ, இல்லை ஓம் நமச்சிவாய சொல்கிறதுக்கோ, அந்த மாதிரி மந்திரம் சொல்கிறதுக்கு கூட ஒரு 108 இது சொல்லணும், எண்ணிக்கிட்டே சொல்லணும்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது. கழுத்துலேயும் சில பேர் மாலை போடுறவங்கலாம் போட்டுக்கிறாங்க. இது வித்தியாசமாக இருக்கவும் இன்றைக்கி வாங்கிட்டு அப்படி சேலில் போட்டிருக்கேன். இந்த ஒரு செயின் 900 ரூபாங்க, 900ன்னு விலைக்கு கொடுக்குறேன். நல்ல லென்த் நல்ல லென்த் இருக்குது. 2ஆகவே நம்ம கழுத்தில் போட்டோம்னா 2ஆக போட்டுக்கலாங்கிற மாதிரி சுற்றி விட்டு 2 தான் போட்டுக்கலாம். அது அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை தாம்பாளம் தான். இதுவும் நல்ல டிசைன் வச்சது. சுற்றிலும் டிசைன் வச்சு உள்ளே மயில் மாதிரி டிசைன் இருக்குது. சைஸ் உங்களுக்கு 8.5 இன்ச்சு இருக்குது. இது உங்களுக்கு 900 ரூபான்னு தாங்க. அந்த பீஸும் 900 ரூபான்னு தாங்க கொடுக்குறேன். 7 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இருக்குது, சாரி. அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தாம்பாளம். இதுதான் 8.5 இன்ச்சு இருக்குது இந்த தாம்பாளம். இதுலேயும் நகாஸ் வேலை பார்த்துருக்காங்க. உள்ளே ரோஸ் கலரில் ஒரு ரோஜாப்பூ இருக்க மாதிரியான ஒரு டிசைன் இருக்குது. இந்த தாம்பாளமும் 900 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 900ங்க. அடுத்ததாக பார்க்குறது வெங்கடாஜலபதி பெருமாளும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை தான். நல்ல வித்தியாசமான சிலை. சைஸ் 4.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. 4.5 இன்ச்சு அகலத்துக்கு 6 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. சிலை நல்லா திருத்தமாக இருக்குது. திருவாச்சியில் கூட சங்கு சக்கரம் இருக்குது. அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இது ஏதாவது ஒரு ப்ளைவுட்லேயோ இல்லை டோர்லேயோ நம்ம ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் மாட்டி வச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. நிற்க வைக்கிறது இப்படி வச்சா நிற்க வைக்க முடியாது. நம்ம நிற்க வைக்கிற மாதிரி இருந்தால் பின்னாடி நம்ம அதில் எம்சீல் மாதிரி ஒட்டிட்டு நம்ம நிற்க வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆனால் மற்றபடி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இல்லைன்னா நம்ம சாமி ரூம்லேயே நம்ம பின்னாடி செவுறு இருந்துச்சுன்னா செவுத்தில் சாய்ச்சி வைக்கலாம். நல்ல வித்தியாசமான சிலை. இதோடு சேர்த்து உங்களுக்கு லக்ஷ்மி சிலையும் இது கிடச்சிச்சு. சரி, 2ஐயும் ஒன்றா போடுவோன்னு போட்டிருக்கேன். லக்ஷ்மி சிலை நல்லா உங்களுக்கு ஸ்டாண்டோடு இருக்குது. கீழே ஸ்க்ரூ நம்ம இது 2ஆக கழட்டிக்கலாம். இதுவும் சைஸ் 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இது கீழே நம்ம கீழே இருக்க பாட்டத்தை 2ஆக கழட்டிக்கலான்ற மாதிரி ஸ்க்ரூ இருக்கக்கூடியது. கழட்டிக்கலாம். கீழே ஸ்க்ரூ இருக்குது. 2 பீஸும் செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். 2ம் சேர்த்து 2400 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க, 2400. நல்ல வித்தியாசமாக எனக்கு கிடைக்கும் போது வாங்கிட்டு நம்ம போகிறோம். புரட்டாசி மாதங்கிறதுனால அது வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல அம்சமாக இருக்கக்கூடியது தான். அடுத்ததாக பார்க்குறது முறிக்கரண்டி தான். 2 முறிக்கரண்டி. 2 முறிக்கரண்டுமே நல்ல கண்டிஷனில் புதுசாக இருக்குது. அந்த காலத்து பீஸு, ஆனால் அவ்வளோ எந்த ஒரு டல்லாக இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ் பீஸாக செஞ்ச வாக்கில் இருக்குது.
சைஸும் பார்த்தோம்னா ஒரு அடியை விட கொஞ்சம் பெரிய சைஸு, ஒரு அடிக்கு 1 இன்ச்சு கூட இருக்கக்கூடியது. 2 கரண்டி, ஒன்று வந்து அன்னக்கரண்டி மாதிரியும் இன்னொன்று குழிக்கரண்டி மாதிரியும் இருக்குது. ரெண்டுமே 1.25 அடி 1.25 அடி சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு அடியை விட 1 இன்ச்சு கூட. ரெண்டையும் சேர்த்து தாங்க விலை கொடுக்குறேன். ரெண்டும் சேர்த்து 1600 விலை கொடுக்குறேன். 1600. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு தான். இது வந்து 3 ஃபில்ட்ரு செட்டாக அப்படியே கிடச்சிச்சு. ஒரே மாதிரி டிசைன், 3மே ஒரே மாதிரி டிசைன் உள்ளது. 4 இடத்துல சின்ன சின்ன வரம்பில் கோடு மாதிரி டிசைன் இருக்கும். 3லேயுமே அது மாதிரி டிசைன் இருக்கும், 4 கோடு டிசைனு. இந்த மாதிரி எப்பயாவது தான் நமக்கு இந்த மாதிரி செட்டாக கிடைக்கும். அதனால் செட்டாகவே போட்டிருக்கேன். நிறைய பேர் என்னென்னா 3 அப்படி செட்டாக போடும்போது பெண் பிள்ளைகளுக்கு வந்து சீருக்கு வைக்கிறதுக்கு வாங்குறாங்க. அதனால் இந்த மாதிரி நான் செட்டாக போட்டிருக்கேன். 3மே நல்ல கண்டிஷனில் இருக்குது. சின்னது வந்து உங்களுக்கு ஒரு 200 ml கெப்பாசிட்டி, அடுத்தது வந்து காமிக்கிறது ஒரு 400 ml கெப்பாசிட்டி உள்ளது. பெருசு வந்து ஒரு 3/4 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. 3மே நல்ல கண்டிஷனில், அதாவது புழங்காதது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பளபளப்போட, புதுசு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பளபளப்போடு இருக்குது. எதுக்கு புதுசு கிடச்சாலும் வாங்காமல் இதை வாங்குகிறோம் அப்படின்னா, புதுசில் இருக்க பித்தளையெல்லாம் வரம்பு வந்து கொஞ்சம் நாளானால் வெடிச்சுக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள தகடு, அப்படியே நல்லாயிருக்கும். சைஸ் வந்து 5 இன்ச்சு ஒன்று, 7 இன்ச்சு ஒன்று, 8.5 இன்ச்சு ஒன்று இருக்கக்கூடியது. சின்னது வந்து உங்களுக்கு 1400, அடுத்தது மீடியம் சைஸ் 1700, அடுத்தது 2200 விலைக்கு கொடுக்குறேன். 3யும் சேர்த்து தாங்க கொடுக்குறேன், தனியாக கொடுக்கல. ஏன்னா இது பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி 5300 விலை கொடுக்குறேன். 3 பீஸும் சேர்த்து 5300. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். இதுவும் நல்ல ஒரு 1.5 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. 6 இன்ச்சு சைஸ் இருக்குது. 1500 விலைக்கு கொடுக்குறேன். நல்ல கனமே அவ்வளோ நல்லா திக்காக கனமாக இருக்கக்கூடியது. 6 இன்ச்சு சைஸு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அன்னக்குண்டான் தான். இந்த மாதிரி எந்த ஷேப்பில் ரொம்ப குண்டான் கிடைக்கிறது இல்லை, ப்ளைனாக தான் கிடைக்கிறது. இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். உங்களுக்கு உள்ள ஈயம் வந்து பழைய ஈயத்தில் இருக்குது. சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி. இதெல்லாம் வந்து ஆன்டிக் பொருள் கலெக்ட் பண்ணுறவங்க இதை ஒரு பொருளாக வைக்கிறாங்க, அந்த ஷேப்புக்காகவே வாங்குகிறாங்க. 5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு அகலம், நல்ல சைஸ் தான். 2 லிட்டர்கிட்ட பிடிக்கும். அதான் 1900 விலை கொடுக்குறேன். 1900. அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெள்ளோடுன்னு சொல்லக்கூடியது. வெங்கலத்திலே உள்ள வெள்ளோடு டைப்பாக தான், அது அந்த டைப்பில் உள்ளது. நல்ல கனமாக உள்ளது. 1/4 இன்ச்சு கிட்ட கனம், உருக்குலேயே செஞ்சது, வார்ப்பில் செஞ்ச பீஸ் இது. இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் கிடைக்கிறதே இல்லை இப்போ. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வெளியில் வந்து நல்ல அந்த ஒரு வெள்ளோடுக்கான ஒரு கலரில் தான் இருக்குது. ஊறுகாய் ஜாடி டைப்பில் அந்த காலத்தில் என்னமோ வித்தியாசமாக செஞ்சுருக்குறாங்க. லேசாக தட்டுனேன், உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால தெரியலை. நல்ல கணீர்னு சவுண்டு வரக்கூடியது, நல்ல அவ்வளோ ஒரு சவுண்டு கணீர்னு இருக்கக்கூடியது. அதே மாதிரி கரெக்டாக இதுக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு பித்தளை மூடியும் ஆட் பண்ணியிருக்கோம். சைஸ் வந்து உங்களுக்கு 7 இன்ச்சுக்கிட்ட சைஸ் இருக்கக்கூடியது, பெரிய சைஸு. அகலம் வந்து 6 இன்ச்சு 5.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இந்த மூடியும் அதுக்கு கரெக்டாக பொருந்தக்கூடியது தான். வெயிட் பார்த்தோம்னா 2.25 கிலோவுக்கு மேலேங்க வெயிட்டு. நல்ல ஹெவி வெயிட் இது. இந்த பீஸ்லாம் ரேர் ஆன்டிக் கலெக்ஷனில் கலெக்ட் பண்ணுறது தான். இதே மாதிரி 100 பீஸ் கேட்டால் கிடைக்காது, எப்போயாவது தான். அது கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 5900 விலை கொடுக்குறேன். 5900. அடுத்தா பார்க்குறது முறுக்காச்சு தான். தேக்கு மரத்தில் உள்ள ஒரு முறுக்காச்சு. 11 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு இருக்குது. நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறதுனால கிடைக்க போட்டுட்ருக்கேன். இது வந்து 1700 விலை கொடுக்குறேன். 1700ங்க. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 11 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் இருக்குது. இப்போ உள்ளது இல்லாமல் அந்த காலத்தில் உள்ள தேக்கு மரங்கும் போது அது கொஞ்சம் அழுத்தமாகவும் நல்லா திருத்தமாகவும் இருக்கும். நல்லா செஞ்சுருக்கிறதோட அமைப்புமே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்க்குறது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். இந்த பொம்மை வந்து உங்களுக்கு அடியில் இருக்கிற அந்த உடம்பும் ஆடும், மேலே இருக்க தலையும் ஆடுன்ற மாதிரி 2 இடத்துலையுமே அந்த ஹூக் வச்சு ஆடுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கீழே இருக்கிறதும் ஆடும், மேலே இருக்கிறதும் ஆடுங்கிற மாதிரி. அந்த பொம்மை வந்து 1700 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு மரக்கா தான். ஒரே மரத்தில் அவ்வளோ அழகாக மரக்கா செஞ்சுருக்குறாங்க. இவ்வளோ பெரிய மரம் எடுத்து அதை குடஞ்சி செய்கிறதே பெரிய விஷயம். கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். ஏன்னா எனக்கு மரக்காலாம் கிடைக்கிறதே இல்லை இப்போ, அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. ஏன்னா செய்யறது இந்தளவுக்குலாம் திருத்தமெல்லாம் இன்றைக்கி செய்ய முடியாது. அதே மாதிரி மேலே வந்து அழகாக ஒரு பித்தளையிலே பூன் போட்டு இருக்காங்க. அந்த பூன் வந்து அவ்வளோ அழகாக மேலே குத்தாமல் வரம்பு மடக்கியிருக்கு. பித்தளை பூன் மட்டுமே தனி காஸ்ட் வந்துடும்ன்ற மாதிரி. கீழேயுமே அந்த பூன்லேயும் டிசைன் இருக்குது. இது சைஸ் வந்து உங்களுக்கு 6.5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. இந்த மரக்கா வந்து 4900 விலை கொடுக்குறேங்க.
அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய 2 ஸ்டூல் தான். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டூல் போட்டிருக்கோம். இப்போ அந்த குளூ நேரங்கிறதுனால கேட்டிருக்கறதுனால திரும்ப வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். 9.5 இன்ச்சுக்கு 9.5 இன்ச்சு வரக்கூடியது. மேலே இருக்க பாகம் வந்து 9 இன்ச்சு, ஹைட்டு வந்து 9 இன்ச்சு, கீழே அந்த அகலம் மட்டும் 9.5 இன்ச்சு, 6 இன்ச்சு கூட வரும். நல்ல கண்டிஷனில் உள்ளது. டைல்ஸ் 2 கலரில் இருக்குது. இது வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒன்று, க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் இருக்குது. 2 விதமானது இருக்குது. எது வேணாலும் வாங்கிக்கலாம். நல்ல வித்தியாசமானது. உங்களுக்கு 4 சைடுமே அந்த காலுமே நல்ல வளைவாக கொடுத்துருக்குறாங்க. அது போக 3 இது ஒவ்வொரு சைடுமே 3 குமிழ் மாதிரி தேக்கு மரத்துலேயே கடைசல் வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க. ஸ்டூல்லே நிறையா வந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படும். கரெக்டாக பொருத்தமாக இருக்கிறது மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். இந்த ஸ்டூல் வந்து ஒரு ஸ்டூல் 3900 விலை கொடுக்குறேன். சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். நம்மள்ட்ட தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்க்குறது ஒரு காப்பர் பாட் தான். இது நல்ல ஒரு வீட்டில் நம்ம தண்ணி வச்சுக்கிறதுக்கு, கிச்சன் மேடையில் வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போன தடவை போட்டிருந்த பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அடி பேஸ் வரம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டிக்கரோடையே இருக்குது. அந்த காலத்து பீஸு, பட் ஸ்டிக்கரோடையே இருக்குது. புழங்காமல் அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா அந்த பாதத்தில் வரம்பு வச்சுருக்காங்க. அது மூடியும் ஓரளவு கரெக்டாக பொருந்துகிற மாதிரி ஒரு மூடியும் இதோடைய வருது. வரம்பு பார்த்திங்களா? யூஸ்வலாக பாதம் வச்சுருக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பொருட்கள் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து உங்களுக்கு 4900 விலை கொடுக்குறேங்க. கீழே இருக்கிறதும் மேலே இருக்க மூடி 2ம் சேர்த்து 4900. சைஸ் வந்து 10, உங்களுக்கு 10 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. 11 இன்ச்சுக்கிட்ட இருக்கக்கூடிய சைஸு. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.